கிளாஸ் உங்க இதுவும் என்னுடைய இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வருது. அது ஒண்ணும் எதுவும் இல்லல்ல சார்? ஒண்ணும் இல்ல. நோ இஷ்யூஸ். Okay, let's start the session. So let me share my screen. Okay sir. என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது சார். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பேசிக்கா let me start in the paint. Same calculator application with different components. First வந்து I'm going to have two text boxes. Usually நம்ம ரெண்டு text box வைப்போம் இல்லையா? First number, second number enter பண்றதுக்கு. Then next என்ன பண்ண போறோம்னா, radio buttons. இந்த radio buttons நான் என்ன click பண்றேனோ அந்த radio button will give me the particular answer. ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ரேடியோ பட்டன் எதுக்காக யூஸ் என்ன, ரேடியோ பட்டனுடைய யூஸ் என்னன்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ என்கிட்ட வந்து 4 ரேடியோ பட்டன்ஸ் இருக்க போகுது. ஸோ the first radio button is for addition, second radio button is for multiplication, division, அந்த மாதிரி ஒரு ரேடியோ பட்டனும் ஒரு பர்பஸ்க்காக நான் வைக்க போறேன். 4 ரேடியோ பட்டன்ஸ் for addition, for division and for multiplication. ஓகேவா? இப்போ இது எல்லாமே என்னுடைய ரேடியோ பட்டன்ஸ். இந்த மாதிரி டிசைன் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம் இப்போ. ஜி அப்பியர் ஆகல ஜி, ஸ்டக் ஆகி நிக்குது. எங்க நிக்குது? உங்க பேஜ்லயே ஸ்டக் ஆகி நிக்குது. Okay, let me stop and share once again. Okay, இப்போ தெரியுதா? ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்னா ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ். இது this is what your edit text. எல்லாத்துக்கும் இந்த key terms எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா last 3 classes we are trying to do some thing. That is first is edit text. இதுவும் நம்மளுடைய edit text. Edit text. இது எல்லாமே சேர்த்து தான் ரேடியோ பட்டன்ஸ். ஓகே, இந்த ரேடியோ பட்டனுக்கு பேர் என்ன வைக்க போறோம்னா, தட் இஸ் இந்த ரேடியோ பட்டன் எதுக்காகனா அடிஷனுக்காக. தென் இந்த ரேடியோ பட்டன் ஃபார் சப்ட்ராக்ஷன். ஓகே, இந்த ரேடியோ பட்டன் for multiplication, and in the radio button for division. Okay, இதெல்லாமே நமக்கு ஒரு ரேடியோ பட்டன், div division. இதெல்லாமே ரேடியோ buttons, and then we are going to have one more button. So next நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம்னா ஒரு பட்டன் கிரியேட் பண்ண போறோம். This is to click this button, the particular activity will generate. addition select பண்ணிருந்தா addition பண்ணும், multiplication multiplication பண்ணும். This is generally our button. And then கீழ ஒரு text view to display our answer. Either you can go with the text view or previous classல நம்ம பார்த்தோம் toast கூட நீங்க வெச்சுக்கலாம். It depends on you how you want to create. This is my text view. Okay, இது எல்லாமே ரேடியோ பட்டன்ஸ். இந்த நாலுமே ரேடியோ பட்டன்ஸ். Please remember this. Okay, this is my radio buttons. எல்லாமே இந்த நாலுமே ரேடியோ பட்டன். இதுதான் இன்னியோடைய கான்செப்ட்.
என்னென்ன பண்ண போறோம்னா, ஏதாவது வேல்யூ கொடுத்துட போறோம். எடிட் டெக்ஸ்ட்ல வேல்யூ கொடுக்க போறோம். கொடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் தான், தட் இஸ் ஒரு ரேடியோ பட்டன் மட்டும் தான் செலக்ட் ஆகும். அந்த ரேடியோ பட்டன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஐ எம் கோயிங் டு கிளிக் ஆன் மை பட்டன். த பட்டன் வில் டிஸ்ப்ளே மீ த ஆன்சர் இன் தி டெக்ஸ்ட் வியூ. ஸோ இதை பேஸ் பண்ணி எல்லாருமே டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோல. இதை பேஸ் பண்ணி டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஓபன் பண்ணாலே உங்களுக்கு இதுல அமைச்சிருக்கேன் பாருங்க சார், இமேஜ் அது மாதிரி வருது சார். ஓகே, அது ஒன்றும் இல்லை, அது நார்மல் தான். எரர் எங்கே காட்டுது? எரர்ல எதுவும் வரல சார். நீங்க சொன்னீங்களா அந்த லெவலோட இது பண்ணியிருக்கேன் சார். இல்லை, எரருக்கு வந்திருக்கு உங்களுக்கு. ஆக்டிவிட்டி மெயின் டாட் எக்ஸ்எம்எல்ல இட் இஸ் ஷோயிங் ஆஸ் ரெட் லைன். அந்த ரெட் லைன் என்னன்னு பாருங்க. ஓ, சதீஷ்ன்ட்டு நீங்க டைப் பண்ணிருக்கீங்க. ஓகே, அதை ரிமூவ் பண்ணுங்க டெக்ஸ்ட் வியூல. அது ஒன்றும் இல்லை, எல்லாமே நார்மல் தான் உங்களுக்கு. ஓகே சார். அது சதீஷ்ன்றது ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்க சார். ஆமா ஆமா. ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் போல. இதே டிசைன்ல உங்களுடைய சிஸ்டம்லயும் நீங்க டிசைன் பண்ணுங்க. This design is required in your system. 2 edit text, 4 பட்டன், 4 ரேடியோ பட்டன், 1 பட்டன், இன்னொன்னு வந்து டெக்ஸ்ட் வியூ. And I forgot to say you that one more thing is required is your radio group. இது நாலுமே ரேடியோ குரூப் குள்ள வரணும். குரூப் சொன்னீங்கன்னா let me paste it here. Radio group. Oops. Radio group. இந்த ரேடியோ பட்டன்ஸ் எல்லாமே ரேடியோ குரூப் குள்ள வரணும். எதுக்காகனா I can select only one radio button at a time. ஒரே ஒரு ரேடியோ பட்டன் தான் என்னால வந்து டச் பண்ண முடியும். அதனால தான் இது எல்லாமே ஒரு குரூப்ல போட்டுட்டா when I select any of the radio button it will be selected for me. ஒரு ரேடியோ பட்டன் செலக்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா ரேடியோ குரூப்ல போடலைன்னா எல்லா பட்டன்ஸும் செலக்ட் ஆகும். ஓகே, so I am going to file new project. நியூ ப்ராஜெக்ட்ல வந்து empty views activity இதுதான் நம்ம செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சாரி அதுக்கு முன்னாடி let me share my screen again. whole screen. ஓகே, இப்போ என்னுடைய ஹோல் ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? தெரியுது சார். ஓகே, நான் வந்து என்னுடைய existing project openல இருக்கு. So what I'm going to do is I'm going to create a new project. File, new project, empty views activity. Clicking on next. I'm going to mention the name of my application as radio button calci. அப்படின்ட்டு நேம் கொடுக்க போறேன். நெக்ஸ்ட் என்னுடைய C டிரைவ்ல ஆண்ட்ராய்டில் it will be stored. language ஜாவா தான் யூஸ் பண்ண போறேன். and then minimum SDK by default இதுதான் செலக்ட் ஆயிருக்கு, அது அப்படியே விட்டுற போறேன். I'm not going to change anything. I'm just clicking on finish. இப்போ இந்த டிசைன் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த டிசைனை காப்பி பண்ணி I'm just pasting it in the chat window. ஓகே, இந்த டிசைன் எல்லாருமே போடுங்க உங்களுடைய சிஸ்டம்ல. சார் இப்போ நேம்ல வந்து ரேடியோ பட்டன் இது பண்ணிட்டோம் சார். அதுக்கப்புறம் பேக்கேஜ் நேம்ல வந்து அதை அப்படியே விட்டுறோம். சேவ் லொகேஷன்ல இதெல்லாம் மாத்தணுமா சார்? சேவ் லொகேஷன், சப்போஸ் உங்களுக்கு லொகேஷன் வேற வேணும்னா அந்த லொகேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து இது கிளிக் பண்ணிட்டு ஆண்ட்ராய்டு கொடுன்னு சொல்லியிருக்கீங்க, அதே கொடுத்துக்கலாம்ல சார்?
பண்ணலாம். சப்போஸ் உங்ககிட்ட ஃபோல்டர் இருந்ததுன்னா அதில் பண்ணிக்கோங்க. ஃபோல்டர் இல்லைன்னா டூ இட் வித் தி நார்மல் திங். அப்போ அப்படியே டிஃபால்ட்டாக பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லையா உங்களுக்கு, நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க, அப்படியே போங்க. அதர்வைஸ் இட் வில் டேக் சம் டைம். சரி ஓகே சார். லாங்குவேஜ் வந்து ஜாவா அதை அப்படியே கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் மினிமம் எஸ்டிகே வந்து எது சார் கொடுக்கலாம்? என்ன இருக்கு பை டிஃபால்ட்டா? 25 இருக்கு சார். 25 இருக்கா? ஆ பக்கத்தில் என்ன இருக்கு? 25 ஆண்ட்ராய்டு 7.11 இருக்கு சார். அதை அப்படியே விட்டுருங்க. ஓகே சார். அடுத்தது சார் நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுக்கறது வந்து கேட்கல சார். ஃபினிஷ்னு கேட்கல. நெக்ஸ்ட் இருக்கா? நெக்ஸ்ட்னு கேட்கல சார். அது என்னுடைய ஸ்க்ரீன் பாருங்க. ஓகே சார். இங்க ஃபினிஷ் இருக்கு பாருங்க. நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்க. அது நேம் மாதிரி கொடுக்கறதுல ஃபினிஷ் வந்திருக்கணும். உங்களுக்கு ப்ளூ பட்டனா வந்திருக்கணும் ஃபினிஷ். ஓகே சார். உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து இது பண்ணிட்டுங்களா சார்? காட்டுங்க. கீழே 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 ரொம்ப ஃபோக்கஸ் பண்றீங்க. கிளார் அடிக்குது. லைட் கிளார் அடிக்குது. ஓகே, லெஃப்ட்ல கொண்டு வாங்க உங்க மொபைல. கேன்சல் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் கேன்சல் கிளிக் பண்ணுங்க. கொடுத்துறேன் சார். இப்போ போங்க ஃபைல் நியூ ப்ராஜெக்ட். போலியா? Satish, go to file, new project, empty views activity. Next, கொடுத்துறேன் சார். நேம் கொடுங்க, உங்களோட அப்ளிகேஷன் நேம். ஓகே, Satish can't see your video. இப்போ அதில் நேம் வந்து ரேடியோன்னு இது பண்ணிக்கலாமா சார்? கொடுத்துட்டீங்களா? கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபினிஷ் வருதா? இருங்க சார். அவ்வளோதான், ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. சரி, இப்போ என்னுடைய ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்ணிட்டு வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு ரிமூவ் த எக்ஸிஸ்டிங் டெக்ஸ்ட் வியூ. ஏற்கனவே இருக்கிற டெக்ஸ்ட் வியூவை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு ஐம் கோயிங் டு மை activity.xml. ஓகே, வேண்டாம். என்ன பண்ண போறேன்னா என்னுடைய டிசைனை அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ண போறேன். என்னுடைய டிசைன் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். திஸ் ஒன் பெயிண்ட்ல ஓபன் பண்ணு. ஓகே, இதே டிசைனை நான் போட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 எடிட் டெக்ஸ்ட்ல போக போறேன். டெக்ஸ்ட்ல plain text, then again one more plain text, okay, ரெண்டு plain text போட்டுட்டு next என்ன வேணும்? radio group வேணும். So I need to go for my buttonsல I need to select and paste it as a radio group போட்டுட்டேன். okay, radio group, oops, let me increase the size of my radio group.
ரேடியோ குரூப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன் சைஸை. இப்போ இந்த ரேடியோ குரூப்புக்குள்ள தான் ஐ எம் கோயிங் டு பிளேஸ் 4 buttons. First button, second button, third button. பட்டன் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ரேடியோ குரூப்புக்குள்ள ஒரு பட்டன் போட்டுட்டு இருக்கிறேன். ப்ளீஸ் ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. ஓகே, 4 ரேடியோ பட்டன் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் ஒரு அந்த ரேடியோ குரூப்பை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ ரேடியோ குரூப் ரெடி ஆயிடுச்சு எனக்கு. இப்போ ஐ எம் கோயிங் டு ஹேவ் த நெக்ஸ்ட் திங் வாட் ஐ ரிக்வயர்ட். ரேடியோ குரூப் போட்டுக்கிட்டேன். ரேடியோ குரூப்புக்குள்ள ரேடியோ பட்டன்ஸ் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் இஸ் பட்டன் இஸ் ரிக்வயர்ட். ஸோ பட்டன், then I need one more text view. டெக்ஸ்ட்ல போய் டெக்ஸ்ட் வியூவை போட்டுக்கிட்டேன். இந்த டெக்ஸ்ட் வியூவை கொஞ்சம் I'm going to increase the size of my text view. ஓகே, டெக்ஸ்ட் வியூவை சைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? ஐ நீட் டு டிசைன் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும். என்னுடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஆக்சுவல் பொசிஷன்ல ஐ நீட் டு பிளேஸ் பண்ணிட்டேன். Next thing what I can do, I can go to my attributes. Attributesல I can say text remove பண்ணிட்டேன். Then hint is enter first number. Then I need to go for the ID. ID ல வந்து I need to change the ID of my text. ID, here it is. Edit first. Okay, edit first is the ID for my first text. இப்போ second text எடுக்க போறேன். refactor. Second text को same thing. ID is edit second, and then I will go with my text, removing the name. refactor, name remove பண்ணிட்டேன். hint வந்து enter second number. enter second number. ஓகே, கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ ரேடியோ பட்டன்ஸ்க்கு இது என்னது? திஸ் இஸ் ஃபார் அடிஷன். ஸோ டெக்ஸ்ட் அடிஷன். ஓகே, இதோடைய ஐடி கூட நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஐ கோ டு மை எடிட் ஐடியில் வந்து ஆர்பி ரேடியோ பட்டன் ஆட் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். ஆர்பி ஆட் ரேடியோ பட்டன் ஆட். ஓகே, refactor. Then second radio button, what is the name? RB sub. Then அதோடைய text என்னவா இருக்கணும்னா subtraction display பண்ணும். So going back to the textல வந்து subtraction. Okay, third radio button for multiplication. இதோடைய ஐடியை சேஞ்ச் பண்ணும். ஐடி ஆர்பி மல். ஓகே, ரேடியோ பட்டன் ஆர்டி MUL multiplication. refactor. Then last for division, RB DIV division.
refactor. Then I need to go to my text. இங்க என்ன சொல்லணும்னா division அப்படின்ட்டு சொல்லிடணும். பட்டனுக்கு என்ன சொல்லணும்? click me. So button உடைய ID. First I go with text. Button உடைய text. calculate. Button அது. ID btn. ID. Yes. ID is btn calci. அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன் நான். calci. Okay. Refactor. Then text view. Text view உடைய ID என்ன கொடுக்க போறேன்னா TV result. RESULT. So ஏற்கனவே இருக்கிற டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணும். text yes. இந்த டெக்ஸ்ட்டை refactor. இந்த டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு result அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். ஓகே, தட்ஸ் இட். என்னுடைய டிசைன் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா I need to do my constraint. Sorry. Magic button, magic stick press பண்ணனும். So magic stick press பண்ணா everything is under control. So இதுல வந்து division has been reduced. Division remove ஆயிடுச்சு. So again I will remove, clearing the constraints, placing them on the particular positions. Okay, எல்லாமே positionsல போட்டதுக்கு அப்புறம் radio group, just enlarging it because division தெரியல எனக்கு. Okay, இப்போ button கொஞ்சம் கீழே. Okay, so infer constraint. Okay, now perfectly right now. இப்போ next என்ன பண்ணலாம்? I can try to execute my window. Before that I need my emulator. So என்னுடைய emulator first நான் create பண்ணனும். Running devices, no devices are running. I will create one more device. Device இப்படிதான் நம்ம create பண்ணுவோம். phoneல pixel or என்ன வேணுமோ அந்த டிசைனை நீங்க சூஸ் பண்ணி எந்த ஃபோன் வேணுமோ அந்த ஃபோனை டவுன்லோட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஓஎஸ் வேணுமோ அந்த ஓஎஸ் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்க்கு அப்புறம் this is explicitly, this AVD is for my radio calci. Okay, so finish. இப்போ என்னுடைய ரேடியோ கால்சி இஸ் ரெடி. நான் இப்போ இதை ரன் பண்றேன். ஓகே, running devices. One of the devices running. Just now I created. Okay, ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்னாச்சு சதீஷ்? சார் சேம் அதே இது இஷ்யூ தான் சார் வரும். The path C is not writable. C டிரைவ்ல வந்து உங்களுக்கு எழுத முடியாது அப்படின்னு சொல்லுது. ஓகே சார், இப்போ நான் இது வந்து நீங்க வந்து போன 2 கிளாஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுன்னு பேர் கொடுத்துருப்பீங்க. ஓகே, இப்போ அது அதே பேர் என்ன கொடுக்கணுமா சார் இதுக்கு? தேவையில்ல, நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன்னா எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. சேவ் லொகேஷன்ல டச்சே பண்ணாதீங்க. ஓகே சார், ஆனா அது மாதிரி கொடுத்தா போலையே சார். சரி, அதுக்கு தான்.
நீங்க சரி ட்ரை எதுவுமே கொடுக்காதீங்க. ரேடியோ குரூப் அதெல்லாம் கொடுக்காதீங்க. எதுவுமே கொடுக்காதீங்க. சேவ் லொகேஷன் அப்படியே பை டிஃபால்ட் இருக்கிறதே அப்படியே விட்டுருங்க. ஓகே சார். ஓகே, என்னுடைய எமுலேட்டர் இஸ் எக்ஸிக்யூட்டிங். ஒன்ஸ் என்னுடைய ஃபோன் வந்துருச்சுன்னா ஐ கேன் ஸ்டார்ட் எக்ஸிக்யூட்டிங் மை அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட் டு ரைட் தி கோட். டிசைன் பார்ட் இஸ் ஓவர். Android is starting. என்னுடைய ஃபோன் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நவ் ஐ கேன் எக்ஸிக்யூட் மை அப்ளிகேஷன். அப்ளிகேஷனை ரன் பண்ண போறேன். ரன் பண்ணி என்னுடைய அவுட்புட் எப்படி வரும், தட் இஸ் அவுட்புட் ஸ்க்ரீன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நான் வெரிஃபை பண்ணிக்க போறேன். Now Gradle build running. That means my Gradle is started to build. எல்லாருமே இதே டிசைன் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் வந்து டெக்ஸ்ட் வியூ தானே ஜி? கரெக்ட் கரெக்ட். ஓகே. பட்டன் கீழே இருக்கிறது டெக்ஸ்ட் வியூ. திஸ் இஸ் டெக்ஸ்ட் வியூ. கால்குலேட் சொல்றது பட்டன், அது கீழே இருக்கிறது டெக்ஸ்ட் வியூ. சார் இந்த சேவ் லொகேஷன்ல எதுவும் கொடுக்காதீங்கன்னு சொன்னீங்க. அப்பயும் அப்படியே இது பண்ணும்போது அப்படியே போன வாட்டி இருந்த மாதிரி தான் சார் இருக்கு. எதனா அதுக்கு முன்ன கிளாஸ்ல எதனா நான் சேஞ்ச் பண்ணியிருக்கணுமா சார்? காட்டுங்க. show me your screen. ப்ரீவியஸ் போங்க. எஸ் சார். ப்ரீவியஸ் கிளிக் பண்ணுங்க. ப்ரீவியஸ். இப்போ இப்போ எம்டி டெக்ஸ்ட் வியூ, எம்டி வியூ செலக்ட் பண்ணுங்க. எனக்கு சரியா தெரியல உங்க ஸ்கிரீன். ஓகேங்களா சார்? எம்டி எம்டி வியூஸ் ஆக்டிவிட்டி செலக்ட் பண்ணுங்க. கொடுத்துருங்க சார். நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்துருங்க சார். உங்க ஸ்கிரீன் தெரியலையே. வெயிட் பண்ணுங்க, எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. கீழே வாங்க. இங்க கீழே எழுதிருக்கு பாருங்க. கீழே என்ன எழுதிருக்கு அது படிங்க. The project location it cannot be file system root. உங்க சி டிரைவ் வந்து எழுத முடியலன்னு சொல்லுது. அந்த கடைசியில இருக்கு பாருங்க, அத இந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணுங்க. அந்த சி டிரைவ்ல C:/ இருக்கு இல்லையா? ஆமா சார். சேவ் லொகேஷன். ஆமா ஆமா ஆமா, அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்றேன் சார். என்ன வருது மேல காட்டுங்க கொஞ்சம். அதே சி கிளாஸ் தான் சார். டி டிரைவ் எடுத்துக்கோங்க. நீங்க டி டிரைவ் செலக்ட் பண்ணுங்க. ஓகே கொடுங்க. இப்போ என்ன காட்டுது? சேம் அதே தான் சார் வரும். ஃபினிஷ் வரலையா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு காட்டுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு காட்டுங்க. லெஃப்ட்ல காட்டுங்க. என்ன ஸ்கிரீன் அவுட்புட் வந்திருக்கு? கீழே 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 அதுதான் சார். அப்போ நான் திரும்பியும் வேற இது டிரைவ் எடுங்க. உங்க டிரைவ் வந்து எழுத முடியலன்னு சொல்லுது. ஓகே சார். இப்போ இதுல இருந்து அப்படியே வெளியே வந்துட்டீங்களா சார்? சரி, ஃபைல் நியூ ப்ராஜெக்ட் போங்க. உங்க ஸ்கிரீன்ஸ் கரெக்டா நீங்க ஷேர் பண்ணாதான் என்னால உங்க சப்போர்ட் பண்ண முடியும், கைட் பண்ண முடியும். ஓகே ஓகே. எம்டி வியூஸ் ஆக்டிவிட்டி செலக்ட் பண்ணுங்க. எம்டி வியூஸ் ஆக்டிவிட்டி நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே சார். மை அப்ளிகேஷன். இப்போ ஃபினிஷ் வந்திருக்கா? இப்போ சி டிரைவ் நாட் ரைட்டபிள் எழுதி இருக்கு. நீங்க மேல போங்க. அந்த சி டிரைவ்ல போங்க. கீழே கீழே தேர்ட்ல லாஸ்ட் அந்த ஃபோல்டர் முன்னாடி கிளிக் பண்ணீங்களே.
சேவ் லொகேஷன் தானே சார்? ஆமா 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 ஆமா. ஓகே சார். கொஞ்சம் மேலே எடுங்க, உங்க ஸ்கிரீன் தெரியல. இப்போ டி டிரைவ் டபுள் கிளிக் பண்ணுங்க. ஆண்ட்ராய்ட் செலக்ட் பண்ணுங்க. இப்போ ஓகே கொடுங்க. இப்போ என்ன ஓகே. காட்டுது? ஓகே சார். ஓகே, ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க இப்போதைக்கு நீங்க. ஓகே சார். ஓகே. ஓகேம்மா. லெட் மீ ஷேர் மை ஸ்கிரீன். இப்போ நம்ம ஓகே. ஆட்ரிபியூட்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணும்போது அந்த ரீஃபேக்டர் பண்ணும்போது ஒரு எரர் வருது, டபுள் கோலன் சம்திங் கேனாட் பி ரீஃபேக்டர் அப்படின்னு. புரியல, இன்னொரு ஸ்கிரீன் வாட்டி ஷேர் சொல்லுங்க. பண்ணுவா பண்ணுங்க. ஹோஸ்ட் இலியாஸ். இலியாஸ் சார் சார் கொஞ்சம் அவருக்கு ஜாஃபருக்கு வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணுமா? இதோ 1 மினிட் சார். ஓகே நான் கோபஸ் பண்றேன், உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ண சொல்லுங்க. ஓகே. சார் கோபஸ் பண்ணிட்டா உங்க ஸ்கிரீன் ஷேர். ஓகே மேம். எஸ் ஜாஃபர், ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ. ஓகே, கேன்சல் கொடுங்க. ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. நேம்ஸ் ஐடியில் ஸ்பேஸே வராது. ஸ்பேஸ் எதுக்கு வருது ஐடியில்? எடிட் டெக்ஸ்ட் இருக்கு பாருங்க மேலேயே, ஐடி கீழே. எடிட் ஃபர்ஸ்ட், இடிஐடி. ஸ்பேஸ் வராது, ஸ்பேஸ் வராது. கேபிட்டல் எஃப், எஃப் வந்து கேபிட்டலாக இருக்கணும். தட் இஸ் எ குட் ப்ராக்டிஸ். ஓகே, என்டர் கொடுங்க. என்டர் கொடுங்க, ஜஸ்ட் ரீஃபேக்டர். இப்போ ஏன் கேட்குது? நம்ம சரியா பண்ணல. அது இல்லை, கீழே இருக்கிறது இன்புட் டைப். கீழே வாங்க, கீழே வாங்க, கீழே வாங்க. டெக்ஸ்ட் கீழே வாங்க. அதெல்லாம் இல்லை, ஹிண்ட் சேஞ்ச் பண்ணும், அப்புறம் ஐடி சேஞ்ச் பண்ணும். ஹிண்ட் என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர். இப்போ இங்க வந்து கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஸ்பேசஸ் எதுவுமே நீங்க வச்சுக்கலாம். எஸ். நவ் கோ டு டெக்ஸ்ட் போங்க. நேம் சேஞ்ச் பண்ணல. நேம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஓகே 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 ஓகே, கிரேட். கரெக்ட். இதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஜாஃபர்? ஓகே ஜி. ஓகேம்மா. யாருக்காவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. சார் எனக்கு அந்த பினிஷ் கொடுத்துட்டேன் சார். பினிஷ் கொடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் மாரி வியூ எடுக்கிறதுல கொஞ்சம் எனக்கு சொல்லணும் சார். ஏன்னா ஒரு 3 கிளாஸ் விட்டுட்டேன் சார். சரி, நான் கடைசியில் உங்களுக்கு சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நீங்க டிசைன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணி கோட் எல்லாம் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கைட் பண்றேன். சரி, ஓகே சார். ஓகே 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 ஓகே. See, இந்த டிசைன் தான் நமக்கு வேணும். இப்போ ஐ ஹேவ் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட், எடிட் டெக்ஸ்ட், செகண்ட் பிளெயின் டெக்ஸ்ட் ஆர் எடிட் டெக்ஸ்ட், தென் பட்டன்ஸ். இப்போ நான் எந்த பட்டன் செலக்ட் பண்ணாலும் பாருங்க மாறிட்டே இருக்கு பாருங்க பட்டன்ஸ். இது எப்படி ரேடியோ பட்டன்ஸ் மாறுதுன்னா பிகாஸ் ஆஃப் ரேடியோ குரூப். ஓகே, இப்போ நான் இதை கிளிக் பண்ணா பர்டிகுலர் டேட்டா பேஸ்ட் ஆன் மை டிவிஷனா, மல்டிப்ளிகேஷனா, சப்ட்ராக்ஷனா, அடிஷனா பார்த்து 2 நம்பர் பண்ணி ரிசல்ட் இங்கே கொடுக்கும். திஸ் இஸ் வாட் த பேசிக் ஐடியா. ஓகே, ஸோ லெட் மீ கோ பேக் டு மை ஸ்க்ரீன். நான் இப்போ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எல்லாருமே ட்ரை டு
do this. Okay. இப்போ I'm going to my main activity dot java. இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சது இல்லையா? Any questions? Design viewல இல்லை ஜி, இன்னொரு தடவை அந்த உள்ள இருக்கிற எடிட் ஹிண்ட்டுக்கெலாம் நீங்கள் இன்னொரு தடவை சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து கோடிங் முடிச்சுட்டு சொல்லித்தாங்க, பிரச்சனை இல்லை. என்ன சொல்லி கொடுக்கணும் இன்னும்? இல்லை, இப்போ இந்த ஆர்டி ஆட் இருக்குல்ல, ரேடியோ ஆமா ஆடு, ஆர்டி சப், அதை எந்த இடத்துல ஆட் பண்ணணும் ஆட்ரிபியூட்ஸ்ல? சேமா ஹிண்ட் சாரி ஐடி அண்ட் உங்களுடைய டெக்ஸ்ட் சேம் இல்லை, தான். ஐடி இருக்கா? ஐடி வந்து நேம். ஓகே, நேமை ஐடி சேஞ்ச் பண்ணிடுங்க. ஆமாம், நேமை ஐடி சேஞ்ச் பண்ணிடுங்க. ஐடியில் அடிஷ்னல் போட்டாச்சு, ஐடில ஆர்டி ஆர்டி ஆட்ன்ட்டு பண்ணோம். ஓகே, டெக்ஸ்ட்ல வந்து அடிஷன் அப்படின்னு ஓ பண்ணோம். அப்போ நான் மாற்றி போட்டிருக்கேன், ஓகே சாரி. அவ்வளவுதான், ரெண்டே ரெண்டு சேஞ்ச் தான். ஐடில வந்து ஆர்டி பட்டன், தோ ஓகே, ஆர்பி தட் இஸ் ரேடியோ பட்டன் ஆட் ஆர் ஐடில. நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்ல வந்து அடிஷன் அப்படின்ட்டு போடணும். டெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகுற வேல்யூ. ஓகே, ரன் பண்ணும்போது டிஸ்ப்ளே ஆகுறது அடிஷன். அவ்வளவுதான். ஐடி வந்து நேம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடி ஃபார் நேம். ஓகே, இந்த ஐடியை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஜாவால மேப் பண்ணி விட போறோம். ஓகே. ஓகே, இப்போ மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவாக்கு வந்துட்டோம். டைம் வேணுமா டிசைன் பண்றதுக்கு? ஆமாஜி. ஓகே ஓகே, டேக் யோர் டைம். டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் புட் எ மெசேஜ் இன் தி சாட் பாக்ஸ். கோஹிலா, சதீஷ், லஃபீரா, தனா, ஜாஃபர். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தி டிசைன் ஒர்க் ப்ளீஸ் புட் இட் இன் தி சாட் பாக்ஸ். டன் அப்படின்ட்டு போட்டுருங்க. ஸோ தட் ஐ கேன் கன்ஃபார்ம் யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் யுவர் டிசைனிங் பார்ட் அப்படின்ட்டு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஐ வில் கோ வித் தி மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவா. லஃபீரா டன், குட். டிசைனிங் பார்ட் பண்ணி ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாருமே எனக்கு டன் மெசேஜ் போட்டால் தான் ஐ வில் கோ ஃபர்தர். அதர்வைஸ் ஐ வில் பி ஸ்டக் ஆன் XML ஃபைல். டிசைன் பண்ணி ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் ரன் ஆகணும். இந்த மாதிரி அவுட்புட் வரணும் எல்லாத்துக்கும். சார் இந்த இப்போ இதுமாரி இருக்கு சார். அடுத்தால நான் என்ன சார் பண்ணணும்? என்னம்மா புரியல? எனக்கு வந்து இப்போ இந்த இதுல இருக்கு சார். இதுல இருக்கு. டிசைன் பண்ணிட்டீங்களா? டிசைனுக்கு வந்து அந்த ஃப்ரேம் வர மாட்டேது சார். அந்த ஃப்ரேம் வரணும்னா எதுல சார் போகணும்? எந்த ஃப்ரேம்? ஃபோன் மாரி ஒரு ஃப்ரேம் வருங்க சார். ஷேர் பண்ணுங்க, ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. ஸ்கிரீன் தெரியல. பக்கத்துல இருக்கிற டேபை செலக்ட் பண்ணுங்க. மேல மெயின் ஆக்டிவிட்டி டாட் XML ஃபைல். மெயின் ஆக்டிவிட்டி ஜாவான்னு இருக்கு சார். பக்கத்துல XML இருக்கும் பாருங்க, அது ஓபன் பண்ணுங்க. நேம் எதுனா இருக்குங்களா சார்? இது பக்கத்துல இருக்கு பாருங்க XML. ஜாவா பக்கத்துலயே இருக்கு. ஆக்டிவிட்டி மினி ஆக்டிவிட்டி மெயின் XML அதுதான். ஓகே சார், அது ஓபன் பண்ணிட்டேன் சார். இதுல வந்து ரைட் ஹேண்ட் சைடுல டிசைன்ட்டு வரும் பாருங்க. கோட் டிசைன் என்னுடைய சிஸ்டம்ல காட்டுறேன் பாருங்க. அந்த பொசிஷன் கோட வந்து கண்டுபிடிச்சிட்டேன் சார். கோட் இருக்கா? கோட் பக்கத்துல என்ன இருக்கு? கோடு பக்கத்துல பென் டிரைவ் மாரி இது இருக்கு சார். அவ்வளவுதான் சார். அது பக்கத்துல டிசைன், அதான். அதை செலக்ட் பண்ணுங்க. ஓகே சார். வந்துச்சா? இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டு டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சார் இப்போ நான் லாஸ்டா இதோட பெண்டிங் இது பண்ணியிருக்கிறேன் சார். இப்போ இந்த ரிமூவ் பண்றது எப்படி சார்? இது செலக்ட் பண்ணி delete பண்ணுங்க.
ஓகே சார், டெலிட் ஆயிடுச்சு சார். இப்போ நீங்க இப்போ இதுக்கப்புறம் என்ன சார் ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அப்படியே நான் வந்துடுவேன் சார். இப்போ இதுல இருக்கு பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு தெரியுதா எனக்கு பேலட்? இல்லைங்க சார், நான் உங்க இதுல வந்துடுறேன் சார். ஓகே சார். இப்போ எனக்கு வந்து அந்த மொபைல் வியூ டெக்ஸ்ட் இமேஜ் சூஸ் பண்ணுங்க. டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் வியூ கிளிக் பண்ணா வந்து பட்டன் இமேஜ் அதெல்லாம் வருது சார். அதில் எது சார் சூஸ் பண்ணோம்? செகண்ட் டெக்ஸ்ட். ஓகே சார். அதுல பிளெயின் டெக்ஸ்ட். லைன் டெக்ஸ்ட் செகண்ட் அதில். ஓகே, ஆமா, கிளிக் பண்ணிட்டேன் சார். அதை கிளிக் பண்ணி கொண்டு வந்து இங்க போடுங்க உங்க டிசைன் இதுல. ஓகே சார், நேம்னு வந்துச்சு சார். வந்துருச்சா? இப்போ செகண்ட் கீழே ஒண்ணு போடுங்க. என்ன என்ன நேம் சார் எடுத்துன்னு வரணும்? அதே தான் எடுத்துன்னு வரணுங்களா இல்லை அதே வேற? தான் எடுத்துட்டு வரணும். ஓகே சார், ரெண்டாவது நேம்னு வந்திருக்கு சார். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கன்னா பட்டன்ஸ் இருக்கா? பட்டன்ஸ் டெக்ஸ்ட் கீழே பட்டன்ஸ்னு இருக்கு சார். ஆமாம் அதை சார். செலக்ட் பண்ணுங்க. ஓகே சார். ரேடியோ குரூப் இருக்கா அதுல? இருக்கு சார். ரேடியோ குரூப் கொண்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடு போடுங்க. அதை பெருசு பண்ணிக்கோங்க. ஓகே சார். அந்த ரேடியோ குரூப்ன்றவன் கொஞ்சம் சைடாக போயிட்டான் சார். அது சென்டர் கொண்டு வரணும், வரமாட்டான் சார். எப்படி சார் கொண்டு வரது? பிடிச்சு கொண்டு வாங்க. சார் ஓகே சார், ரேடியோ குரூப்ன்றது கரெக்டாக கொண்டு வந்துருக்கிறேன் சார். அடுத்தது சார். கொண்டு வந்துட்டீங்களா? அது கீழே ரேடியோ பட்டன் இருக்கு பாருங்க. அந்த ரேடியோ குரூப் அந்த காம்பனன்ட் கொண்டு வந்தீங்களா, அதுக்குள்ள போய் போடுங்க எல்லாத்தையும். 4 ரேடியோ பட்டன் இப்போ அந்த வந்து ரேடியோ குரூப் குள்ள வரணும். ரேடியோ குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ பட்டன்றது 4 இடத்துலயுமே உள்ள வச்சிடணுமா சார்? ஆமா, ரேடியோ பட்டன் 4 எடுத்துட்டு போய் உள்ள வைக்கணும்.
ஜி என் ஸ்க்ரீன் கொஞ்சம் ஷேர் பார்க்குறீங்களா? ஒரே ஒரு நிமிஷம். நான் பண்ணது கரெக்ட். ஓகே, பண்ணுங்க. இப்போ ஒரே ஒரு டவுட் ஜி. இதோ பாருங்க. ம். இப்போ எல்லாம் கரெக்டா பண்ணியிருக்கேன். இப்போ அடிஷன் மாத்திரம் இப்போ இங்க என்ன சொல்றது? இந்த நேம் அப்பியர் ஆகலைங்க. ஆ ஆட் டெக்ஸ்ட்ல ஆட் கிளிக் ஆகல. பண்ணுங்க, ஆட் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணியிருக்கேன் ஜி. ஓகே, கீழே கீழே வாங்க, கொஞ்சம் கீழே வாங்க, கீழே கீழே வாங்க. டெக்ஸ்ட் இருக்கு பாருங்க. இல்ல இல்ல, அப்படியே டெக்ஸ்ட் இருக்கு பாருங்க. அந்த ஸ்பேனருக்கு மேல, ஸ்பேனருக்கு மேல கொடுங்க, அடிஷன் கொடுங்க, என்டர் அப்ப கொடுங்க. இங்க கிடையாதா? வெயிட் பண்ணுங்க, என்டர் கொடுங்க. வந்துருச்சா? ஓகே, வந்துச்சு. இப்போ எல்லாம் கரெக்ட் தானே ஜி? எல்லாம் கரெக்ட்னு சொல்ல முடியாது. உங்களுடைய ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டே ஸ்கிரீனுக்கு விட்டு வெளியே இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்க, டிசைன்ல என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் எங்க இருக்கு? ஓகே, இருக்கா? சரி சரி ஆமா சரி இருக்கு. இல்ல அது நான் வந்து இப்போ ஜூம் பண்ணி வச்சுதானே. சரி சரி ஓகே ஓகே ஓகே. ஒரு இது கிரியேட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் டிவைஸ் மேனேஜர் கிரியேட் பண்ணிக்கோங்க, ஏவிடி. அதுல வந்து இந்த ஆப்பை ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. தட்ஸ் இட். ஓகே. ரன்னிங்ல இருக்கே. இப்போ இல்ல இது வேற, இது பழசு. இது சரி, இது க்ளோஸ் புதுசு எப்படி பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணது? இதுதானே ஆட் த நியூ டிவைஸ். ஆமா. இதுல வரலையே ஜி. விர்ச்சுவல் டிவைசஸ் அது இல்ல. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாங்க, டிவைஸ் மேனேஜர் இருக்கு பாருங்க. கீழே வாங்க, டிவைஸ் மேனேஜர் ரைட் ஹேண்ட் சைடு மேல, கொஞ்சம் மேல. ஆட். இதுதான். நெக்ஸ்ட். நீங்க இப்போ வந்து ப்ரோ ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. எஸ், ப்ரோ பெஸ்ட். நெக்ஸ்ட். எஸ், ஃபினிஷ். இப்போ இதை ரன் பண்ணி அந்த இதை ரன் பண்ணிக்கோங்க. சரி ஓகே. தனா டன். ஓகே, குட் தனா. சார் இப்போ இந்த ரேடியோ பட்டன்றது 3 எடுத்து வந்து உள்ள வச்சிட்டேன் சார். 4 அது இடம் பத்தல, பரவாயில்லைங்களா சார்? ரேடியோ குரூப்பை இது பண்ணுங்க, பெருசு பண்ணுங்க ரேடியோ குரூப்பை. அது பெருசு பண்ணா ரன் பண்ணுங்க இதை. வரலையே ஜி. வரும். எஸ் சதீஷ். சார் அது பெருசு பண்ணா அப்படியே பெருசு ஆக மாட்டேன் சார். அது நானும் 4 கார்னர் ஃபர்ஸ்ட் இந்த ரேடியோ இதுவே எடுத்துன்னு போய் வெளியே போட்டுட்டேன். நீங்க சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் கரெக்டா பண்ணிருந்தோம். எங்க இருக்கு தெரியலையே, உங்க ஸ்கிரீன் காட்டுங்க பார்க்கலாம். தெரியுதுங்களா சார்? இன்னும் வரல உங்க ஸ்கிரீன் எனக்கு. ஜாஃபர் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, ஸ்கிரீன் ஷேரிங் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே. லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறீங்க, கொஞ்சம் பின்னாடி காட்டுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரேடியோ குரூப் இருக்கும் பாருங்க, அதை செலக்ட் பண்ணுங்க. அதெல்லாம் இல்ல, பின்னாடி. ஓகே சார், அதெல்லாம் ரேடியோ குரூப் அதெல்லாம் பிடிச்சிட்டேன் சார். ரேடியோ குரூப் செலக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதுல கீழே 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 காம்போனன்ட் ட்ரீக்குள்ள இருக்கு பாருங்க, கீழே ரேடியோ குரூப். சார் ரேடியோ குரூப்ன்றது வந்து கீழே இருக்கு பாருங்க. அதுக்கு மேல செலக்ட் ஆயிடுச்சா? ரைட் ஹேண்ட் சைடு செலக்ட் ஆயிருக்காது. ரேடியோ குரூப் செலக்ட் பண்ணுங்க சதீஷ். ரேடியோ குரூப் செலக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். செலக்ட் பண்ணிட்டேன் சார். செலக்ட் பண்ணிட்டீங்களா? ரேடியோ குரூப் சரியா நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணாதான் என்னால கைட் பண்ண முடியும். உங்களுக்கு ஸ்கிரீனே தெரியல உங்களோடது. இப்போ ஓகேங்களா சார்? நீங்க எங்கேயாவது போய் கை வச்சிட்டுறீங்களே, ஸ்கிரீன் இப்படி எல்லாம் ஷேர் பண்ண முடியாது சதீஷ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஜூம் வந்து இதுல இருக்கணும், சிஸ்டம்ல இருக்கணும். அப்போதான் என்னால உங்களுக்கு வந்து கைட் பண்ண முடியும். நீங்க சரியா அந்த பண்ணணும், அது செலக்ட் பண்ணணும் ரேடியோ குரூப்பை. ரேடியோ குரூப் செலக்ட் பண்ணாதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல. சரி ஓகே சார். ஓகே. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ரேடியோ குரூப் செலக்ட் பண்ணுங்க.
இப்போ இந்த லாஸ்ட் கார்னரை பிடிச்சி இழுத்துக்கோங்க கீழே. லாஸ்ட் கார்னரா இழுங்க இன்னும். போதும் 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 போதும். எதுக்கு இவ்வளோ பெருசு? ஓகேங்களா சார்? எதுக்கு இவ்வளோ பெருசு? எங்கெங்கயோ இருக்கு. முதல்ல மைனஸ் கொடுங்க. மைனஸ் கிளிக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இன்னும் மைனஸ் பண்ணுங்க. பாருங்க வெளியே போகுது உங்களுடைய ரேடியோ பட்டன். ப்ளஸ் கொடுங்க இப்போ. கொஞ்சம் பெருசு. போதும் போதும் போதும். இதுக்கு மேல பெருசு பண்ணக்கூடாது. இப்போ அந்த கீழே இருக்கிற ரேடியோ பட்டன் எடுத்துட்டு போய் உள்ள போடுங்க. ஆல்ரெடி 2 இருக்கு சார். இப்போ இன்னும் 2 எடுத்துன்னு போய் போட்டா ஆல்ரெடி ஒன்னு செலக்ட் பண்ணி நீங்க கீழே கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. டிசைன்ல பாருங்க. இங்க வாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாருங்க. ரைட் ஹேண்ட் சைடுல தெரியுது பாருங்க ஒன்னு. ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க. கிரீன் கலர் இருக்கு பாருங்க. டிசைன் விண்டோ பக்கத்துல ப்ளூ பிரிண்ட் இருக்கு பாருங்க. அது கீழே பாருங்க. ரேடியோ பட்டன் அப்படின்ட்டு போட்டுருக்கு பாருங்க. கீழே கீழே லாஸ்ட்ல அதை எடுத்துட்டு போய் குரூப்புக்குள்ள போடுங்க. எங்க போச்சு அது? எடுத்துட்டு வந்து உள்ள போடுறேன் சார். போடுங்க. இப்போ எத்தனை ரேடியோ பட்டன் இருக்கு உங்ககிட்ட? 3 வந்துருக்கு சார். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல காம்போனன்ட் ட்ரீல எத்தனை காட்டுது? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து 3 தான் சார் காமிக்கிறான். காட்டுங்க எனக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு காட்டுங்க. மேல மேல போய் மாட்டின்னு இருக்குது சார். லெஃப்ட் ஹேண்ட் சைடு காட்டுங்க எனக்கு. லெஃப்ட் ரைட்ல காட்டுறீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு போங்க. லெஃப்ட்ல பாருங்க எத்தனை போட்டிருக்கீங்க பாருங்க. ரேடியோ பட்டன் 3, ரேடியோ பட்டன், ரேடியோ பட்டன், ரேடியோ பட்டன் 2 எல்லாம் டெலீட் பண்ணுங்க. கீழே இருக்கிறது எல்லாம் டெலீட் கொடுங்க. இது டெலீட் கொடுக்கிறது எப்படி சார்? செலக்ட் பண்ணுங்க. டெலீட். அப்படியே டெலீட் பண்ணிட்டு வாங்க எல்லாம். ரேடியோ பட்டன் அங்க இருந்து அப்படியே டெலீட் பண்ணிட்டு வாங்க எல்லாம். டெலீட் பண்ணுங்க. கீழே இருக்கு. கீழே கீழே ரேடியோ பட்டன் தானே சார் டெலீட் பண்ணோம். அது இல்ல, அது கீழே இருக்கிறத டெலீட் பண்ணோம். ரேடியோ குரூப்பா சார்? குரூப்பையும் டெலீட் பண்ணுங்க. அது தேவையில்லை நமக்கு. அதுக்கு மேல இருக்கிறதும் டெலீட் பண்ணுங்க. இப்போ அந்த ரேடியோ பட்டனும் இப்போ ரேடியோ பட்டன் கொண்டு வந்து போடுங்க உள்ள. ரேடியோ குரூப் உள்ள. மேல போங்க, மேல போங்க. மேல 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 மேல. ரைட்டுங்களா சார்? உங்க ஸ்கிரீனே தெரியல. நான் என்னுடைய அந்த ரேடியோ பட்டன் எடுத்துட்டு வந்து இப்ப போடுங்க. இப்போ இன்னும் 2 போடுங்க அதே மாதிரி. இன்னொன்னு. டன் ஜி, எக்ஸிக்யூட். ஓகேம்மா ஓகேம்மா ஓகேம்மா. ஓகே ஜாஃபர். போட்டுட்டீங்களா? போட்டேன் சார். இப்போ இந்த ரேடியோ குரூப்பை கொஞ்சம் சின்னது பண்ணுங்க. அந்த 4 ரேடியோ குரூப், ஒரு 4 ரேடியோ பட்டன் வரைக்கும் எடுத்துட்டு போங்க. அதெல்லாம் டச் பண்ணாதீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரேடியோ குரூப் இருக்குல்ல, அது செலக்ட் பண்ணுங்க. ரேடியோ குரூப் ஓகே சார். செலக்ட் பண்ணிட்டேன் சார். எங்க இருக்கு? செலக்ட் ஆகலையே. அது இல்ல, கீழே 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 இருக்கிற ரேடியோ குரூப்பை செலக்ட் பண்ணுங்க. பண்ணேன் சார். இப்போ அந்த சைஸை ரெடியூஸ் பண்ணுங்க. கார்னர் பிடிச்சி கரெக்டா பண்ணுங்க. அந்த ரேடியோ பட்டன் 4 ரேடியோ பட்டன்ஸ் இருக்குல்ல, அது வரைக்கும் தான் இருக்கணும். மேல 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 எடுத்துட்டு போங்க. கீழே இருக்கிறத மேல எடுத்துட்டு போங்க. ரேடியோ குரூப்பை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணேன் சார். ரேடியோ குரூப் செலக்ட் பண்ணீங்களா? அந்த லாஸ்ட் கார்னர் கீழே. சதீஷ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? அது ஒரு சைடுல போகுது சார். சரி ஓகே சார். சார் நீங்க லாஸ்டா வந்து கேட்டுக்கிறேன் சார். நீங்க கிளாஸ் டைம்ல வந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா முடியாது.
ஓகே சார் ஓகே. ஏன்னா நான் ஒரு 2 வீக் வந்து விட்டுட்டேன் சார். அதால வந்து கொஞ்சம் கிளாஸ்க்கு முன்னாடியே யூ நீட் டு பிராக்டிஸ் எவ்ரிதிங். பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் பிராக்டிஸ் இருக்கும். ஓகே அப்படி ஓகே இல்லைன்னா எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலா உங்களை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓகே புரியுது சார் புரியுது சார். ஓகேவா? இப்போ நான் ஓகே பண்றத அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகே சார் ஓகே. ஃப்ரீ டைம்ல உட்காந்து பண்ணுங்க. பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. வாட் இஸ் யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே சார் ஓகே ஓகே சார். ஓகே. ஸோ ஓகே எல்லாத்துக்கும் என்னுடைய ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். டிசைனிங் பார்ட் ஆல்மோஸ்ட் சதீஷ்க்கு தவிர எல்லாருமே பண்ணிட்டீங்க போல. Next is we need to write the code for this design. இந்த கோடுக்கு டிசைன் எழுதணும். சாரி, இந்த டிசைனுக்கு கோட் எழுதணும். So first we need to create the references. என்ன references create பண்ணோம்? edit textக்கு reference create பண்ணோம். edit text. We have to edit text, right? அதுக்காக we need to say ed first comma ed second. Okay, ed first, ed second. First edit text, second edit text அப்படின்ட்டு கொடுத்துட்டேன். That means ரெண்டு plain text. இந்த ரெண்டு plain text மேப் பண்றதுக்காக I have created two references for type edit text. Okay, then radio group இதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும்னா, so I call it as operation. Okay, next radio buttons வேணும் நமக்கு. So 4 radio button rd add comma rd sub comma rd multiplication comma rd division. So 4 buttons create பண்ணிருந்தேன். 4 radio buttonsக்கு 4 reference create பண்ணிட்டேன். Then I have one more button btn calci. Okay, next text view tv res result. ஓகே, இப்போ இந்த நாலும் நான் கிரியேட் பண்ணிட்டேன். நீங்களும் சைட் பை சைடு உங்க சிஸ்டம்ல போட்டுக்கோங்க. சைட் பை சைட்ல உங்க சிஸ்டம்லயும் இந்த நாலையும், தட் மீன்ஸ் எடிட் டெக்ஸ்ட் 2, ரேடியோ குரூப் 1, ரேடியோ பட்டன் 4, பிடிஎன் கால்சி 1, தென் டிவி ரெஸ் ஆஃப் டைப் டெக்ஸ்ட் வியூ, இது நாலுமே கிரியேட் பண்ணிக்கோங்க உங்களுடைய சிஸ்டம்ல. அப்படி இல்லைன்னா ஒரு நோட் எடுத்து அந்த நோட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் ஃபியூச்சர்லயே இது யூஸ் ஆகும். Now what I need to do? I need to map all these values with my XML. XML ஓட இது எல்லாமே மேப் பண்ணணும். எப்படி மேப் பண்ணுவேன்? ed first equal to what I need to call? I need to say find view by id of r dot id dot edit first. Map பண்ணிட்டேனா? Yes, mapped. Second edit second equal to find view by id of r dot id dot edit second. Okay, இது என்னது? r dot id dot edit first என்னது? edit first சொல்றது வந்து என்னுடைய இந்த edit box name. edit first இருக்கு பாருங்க, இதை தான் நான் வந்து இங்க சொல்லிடுறேன். இந்த edit first சொல்றது வந்து ed first. I'm just mapping my ed first with edit first. XML-ஐயும் ஜாவாவையும் மேப் பண்ணி விட்டுறேன். ஓகே, அதே போல for the rest of my things, operation equal to find view by id of r dot id dot அதோடைய இது என்ன? That is my radio group. radio groupக்கு நேம் சேஞ்ச் பண்ணலையா? செக் பண்றேன்.
Yes, radio group ku I have not changed the name, so I am keeping my radio group as radio group. Okay, next என்ன வேணும்? rd add, which is equal to find view by id of r dot id dot rb radio button add. Okay, add, then என்ன வேணும்? rd sub, which is equal to என்னுடைய XML file உடைய value rd r dot id dot rb sub பட்டனை மேப் பண்ணிட்டேன். next rd multiplication, which is equal to find view by id of r dot id dot என்னுடைய multiplication எங்க இருக்கு? here it is. multiplication பட்டனை மேப் பண்ணி விட்டுட்டேன். then rd dot rd division, which is equal to find view by id of r dot id dot rb division. Okay va? next என்ன இருக்கு? tv result. so tv res, which is equal to find view by id of r dot id dot tv result. என்னுடைய text view XML file ஓடுது. then button btn calci, which is equal to find view by id of r dot id dot btn calci. yes, எல்லாமே மேப் பண்ணி விட்டுட்டேன். எல்லாருமே மேப் பண்ணிட்டீங்களா? ஒரு டவுட். இப்போ சரி. இப்போ நீங்க அந்த ஆர்டி டிவிஷனுக்கு அப்புறம் கால்குலேட்டர் தானே, கால்குலேட்டர் தான் இருக்கு. நீங்க வந்து இந்த அது எப்படி வேணா கூட கொடுத்துக்கலாம். எப்படி வேணா போட்டுக்கலாம் இல்லையா? ஆமா, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது அது. you can mention any type. ஓகே, இப்போ என்னுடைய XML ஃபைல்ல இருக்கிற காம்போனன்ட்ஸ் widgets ஐயும் என்னுடைய ஜாவால இருக்கிற widgets ஐயும் I have mapped, மேப் பண்ணி விட்டுட்டேன். what is the next step? next step is button click பண்ணா I need to get the result, right? for this what I need to do? I need to register my button. button வந்து register பண்ணணும். so what I need to do? btn calci dot set on click listener of new view dot on click listener. எல்லாமே select தான் பண்ணணும், எதுவுமே நம்ம டைப் பண்ண கூடாது. I repeat once more, btn calci dot வச்சாலே it is suggesting me set on click listener by default வருது. நான் எதுவுமே டைப் பண்ண மாட்டேன், I just give enter. then new press பண்ணிட்டு space bar கொடுத்தா it is suggesting something, I am just giving enter. enter கொடுத்தாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கோட் ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். so எதுவுமே நம்ம டச் பண்ண கூடாது. we don't need to touch anything. okay, முடிச்சிட்டேனா இது? இப்போ என்ன பண்ணோம்? as we do for the calculation, என்னுடைய first data is available in the first edit text. அதை first நான் integer கன்வெர்ட் பண்ணி உள்ள கொண்டு வரணும். அப்போ integer கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்? int a equal to integer dot parse int of great சதீஷ். இதுதான் எதிர்பார்த்தேன். இது கீழே வந்து ஒரு பட்டனையும் டெக்ஸ்ட் வியூவையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் I will get back to you. சார் இப்போ அடிஷனலா இப்போ வேற இன்னும் எது சார் ஆட் பண்ணோம்? பட்டனையும் டெக்ஸ்ட் வியூ. ரேடியோ பட்டன் இன்னொன்னு கீழே போடுன்றீங்களா சார்? ரேடியோ பட்டன்ல வெறும் பட்டன் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல டெக்ஸ்ட் கீழே இருக்கு அதானே சார்? ஆமா, பட்டன் இருக்கா?
இருக்கு சார். அது போடுங்க. டெக்ஸ்ட் வியூன்ட்டு இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம எடிட் டெக்ஸ்ட்ல இருக்கிற வேல்யூவை இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணோன்னு என்ன பண்ணும்? int a is equal to your integer dot parseInt of edit text உடைய first value எங்க இருக்கு? ed first dot get text dot toString. string உடைய வேல்யூ வாங்கி அதை இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணி ஏல ஸ்டோர் பண்ணிடு அப்படின்னு சொல்றேன். அதே போல bக்கு int b is equal to integer dot parseInt of ed second dot get text. அதுல இருக்கிற டெக்ஸ்ட்டை வாங்கி அதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி bல ஸ்டோர் பண்ணிடு. தட் இஸ் ஸ்ட்ரிங்கை இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணி bல ஸ்டோர் பண்ணிடு அப்படின்ட்டு சொல்றேன். ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? int res equal to 0 initialize by default res வந்து ரிசல்ட்டை வந்து 0 அப்படின்ட்டு போடுன்னு சொல்றேன். தென் எல்லா டேட்டாவும் தட் இஸ் நம்மளுடைய ரேடியோ பட்டன்ஸ். let me bring it down. ஓகே, என்னுடைய ரேடியோ பட்டன்ஸ் எல்லாமே எதுல இருக்கு? ரேடியோ குரூப்ல இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா I need to select my radio group. ஓகே, ஸோ என்ன பண்ணுவேன்னா ரேடியோ குரூப்பை இப்போ கால் பண்ணணும். நம்ம ரேடியோ குரூப்க்கு என்ன நேம் கொடுக்குறோம்? ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ int select opr select operation equal to operation dot operation அந்த ரேடியோ குரூப் dot get check radio button id. இந்த ரேடியோ பட்டன் ஐடி வந்து இன்டீஜர் வேல்யூவா ரிட்டர்ன் பண்ணும். அந்த ரிட்டர்ன் பண்ற வேல்யூ ஆப்ரேட்டர்ல ஸ்டோர் பண்ணிடுறோம். அந்த ஆப்ரேட்டரை தான் நான் இப்போ செலக்ட் செக் பண்ண போறேன். if select operator double equals rd add dot get id, இதுவும் அந்த ஐடியும் சேமா இருந்ததுன்னா this is for addition அப்படின்ட்டு சொல்ல போறேன். இதுல பிராக்கெட் போடல. ஓகே, இப்போ என்ன சொல்ல வந்திருக்கேன்னா குரூப்ல இருக்கிற ரேடியோ பட்டன்ஸ் எல்லாமே குரூப்ல இருக்கு. அப்போ எந்த குரூப்பை நான் செலக்ட் பண்றேனோ அந்த குரூப்போடைய வேல்யூ இதுல ரிட்டர்ன் பண்ணிடு. ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் ஐ எம் செக்கிங் அந்த செலெக்ஷன் ஆப்ரேஷனும் ஆட் பட்டனா இருந்ததுன்னா, ரேடியோ பட்டன் அடிஷனா இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? res equal to result equal to என்னுடைய a வேல்யூவையும் b வேல்யூவையும் அடிஷன் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொல்றேன். அதே போல else if next selector operator equals to rd sub dot get id. இவங்க ரெண்டு பேருடைய ஐடியும் மேட்ச் ஆச்சுன்னா அப்போ என்ன பண்ணோம்னா res equal to a minus b பண்ணிக்கணும். ஓகே, then else if selector operator double equals rd multiplication அதோடைய ஐடியும் இதோடைய ஐடியும் சேமா இருந்ததுன்னா then res equal to a into b, ஏயும் பியையும் மல்டிப்ளை பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொல்றோம். then else if selector operator which is double equals rd division last radio button dot get id
இவங்க ரெண்டு பேரும் மேட்ச் ஆனாங்கன்னா then result equal to A divided by B. இது ரெண்டையும் டிவைட் பண்ணி கொடுத்துரு அப்படின்ட்டு சொல்றோம். தென் ஃபைனலா என்னுடைய வேல்யூஸ் எல்லாமே என்ன பண்ணுனா என்னுடைய டெக்ஸ்ட் வியூல இந்த ரிசல்ட்டை தூக்கிட்டு போய் போட்டுரு. டிவி res dot set text of I can say result plus என்னுடைய ரிசல்ட்டையும் ஏற்கனவே ரிசல்ட் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இல்லையா RES அந்த ரெஸையும் சேவ் பண்ணிடு. டாட் ஓகே, அவ்வளோதான். ரெஸை வந்து இதோட ஸ்ட்ரிங்ல ஆட் பண்ணி விட்டுரு. ஸோ லெட் மீ apply changes to my application. Running devices. Check பண்ணி பார்ப்போம் what is happening. Changes not applied, adding or removing field, restart. ஏதோ தப்பு நடந்திருக்குள்ள. So let's check. நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்க சிஸ்டம்ஸ்ல. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்டர் பண்ண போறேன் 10, செகண்ட் வேல்யூ 20, அடிஷன் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். செலக்ட் பண்ணி calculate. Yes, I got 30. Subtract select பண்ணியிருக்கிறேன். -10, good. Multiplication 200, good. Division 0. So all the numbers are calculating properly for me. This is all about radio buttons. So radio buttons வந்து நீங்க டைரக்டா போடக்கூடாது. radio buttons radio groupல தான் போடணும். போட்டு தான் you need to do your operations. So this is what the code. நீங்களும் பண்ணுங்க உங்க சிஸ்டம்ல. Let me know if you find any difficulty. ஏதாவது கோட் புரியலனா கேளுங்க. Any questions? எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகுதா இந்த அப்ளிகேஷன் ரேடியோ பட்டன்? முடிச்சிட்டீங்கன்னா டன் மெசேஜ் போடுங்க சாட் பாக்ஸ்ல.
Suppose if you are not able to understand, please unmute yourself and ask. என்னுடைய வாய்ஸ் வருதா எல்லாத்துக்கும்? Am I audible? Hello. ஓகே ஜி, பண்ணிட்டு இருக்கோம் ஜி. ஓகே. யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களா? நான் நினைச்சேன் என்னுடைய இல்ல இல்ல, வாய்ஸ் நாங்க வரலன்ட்டு. ஆக்சுவலி நான் நான் நீங்க பண்ணது எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் ஓகே. சரி. பண்ணிட்டு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க எல்லாருமே. அண்ட் முடிச்சிட்டீங்கன்னா டன் மெசேஜ் போடுங்க. சார் கோடோட லாஸ்ட் லைன் ஷோ பண்ண முடியும்? சேம் தாம்மா எல்லாமே. மேல இருக்கிறது தான் கீழ இருக்கும். இல்ல That is ரிசல்ட் ஷோ பண்றது. ஓகே. ஓகே சார். சார் அவுட்புட் வந்துருச்சு. ஓகே லஃபீரா. குட். லஃபீரா. இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் வியூல பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து நீங்க இத அப்படியே டோஸ்ட்ல சேஞ்ச் பண்ணுங்க. பாப் அப் மெசேஜ் வர மாதிரியா? எஸ் ரைட்.
சார் எஸ்மா. சார் இப்போ toes dot make text addition of 2 number இது அந்த மாதிரி கொண்டு வர சொல்றீங்களா? ஆமா. அது வந்து if case குள்ள போடணுமா இல்ல இப்போ addனா அந்த அந்த add குள்ள toes case அதுக்குள்ள போடலாமா? இல்ல வெளியே தான் நீங்க போடணும். அந்த டெக்ஸ்ட் வியூ போட்டிருக்கோம் இல்லையா, டெக்ஸ்ட் வியூ டாட் ரிசல்ட், அந்த ரிசல்ட்டை ஆமா. டிஸ்ப்ளே பண்றதுக்கு அந்த அங்கே தான் நீங்க போடுவீங்க. ஓகே. சதீஷ் என்னமா பண்றீங்க? இது இந்த எரர் என்னன்னு பாருங்க ஜி. இது எந்த எரர்? டிவி ரெஸ் கிரியேட் பண்ணவே இல்லை. மேலே போங்க. டெக்ஸ்ட் வியூ கிரியேட் பண்ணீங்களா? பண்ணவே இல்லையே. ஓ, அது எந்த இடத்துல? ஓகே ஓகே ஓகே, பட்டனுக்கு எங்க? அப்புறம். ஓகே. ஆ சார் இங்க கரண்ட் கட் ஆயிடுச்சு சார். ஓகே சதீஷ். சதீஷ் ப்ளீஸ் ஃப்ரீ டைம்ல சின்ன சின்ன அப்ளிகேஷனா ரன் பண்ணி பாருங்க, எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து சைப்பால இருந்து கேட்டிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் தி வீடியோ லிங்க்ஸ். அந்த லிங்க்ஸை பார்த்து யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் இட். ஓகே ஓகே சார். ஓகே சார். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. கரெக்டாக சண்டே அன்னைக்கு தான் நீங்கள் பண்ணணும்னு கிடையாது. ஓகே சார். ஓகே ஓகே. சண்டேக்கு முன்னாடி யூ நீட் டு ப்ராக்டிஸ் இட் ஸோ தட் அந்த செஷனில் உட்காரும்போது யூ வில் பி கெட்டிங் எ ஃப்ளோ. ஸோ நான் நினைச்சிட்டு வர்றது வந்து 2 எக்ஸாம்பிள் இன்னைக்கு உங்களுக்கு காட்டலான்ட்டு. ஓகே ஓகே சார். ஓகே. ஆனா என்னால பண்ண முடிஞ்சது வந்து ஒன்னே ஒண்ணுதான். ஓகே ஓகே சார். ஓகேவா? இன்னைக்கு என்ன யோசிச்சுட்டு வந்தேன்னா, I will be giving you some demos on radio button as well as with checkbox அப்படின்ட்டு நினைச்சிட்டு வந்தேன், ஆனா முடியல. சரி ஓகே சார். ஓகே. ஓகேவா? ஸோ ஓகே, ஒன்றும் இல்லை சார். நம்மளது சிஸ்டம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சுன்றதால வேற இது ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நம்ம வந்து டெடிகேஷன் எவ்ரிடே 2 hours வச்சுக்கணும். ஓகே சார். ஓகே.
வச்சு நீங்க பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் த சேம். ஓகே ஓகே, ஓகே. ஸோ இதுல ஒண்ணும் இல்ல சார். இப்போ இந்த பட்டன் கொண்டு வரது எந்த இதுல சார் நம்ம கொண்டு வரோம்? நீங்க உங்க இதுல ஒரு வாட்டி அப்படியே சொல்லிட்டீங்கன்னா நான் இந்த வீடியோவை அப்படியே நெக்ஸ்ட் இதுல பார்க்கும்போது அப்படியே பண்ணிப்பேன் சார். இப்போ இல்ல நீங்க இருக்குமா, வீடியோல இருக்கு. ப்ரீவியஸ் இதுல செஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் நம்ம. பட்டன் ஓகே ஓகே சார். ஓகே பட்டன் வந்து சிம்பிளா இங்க தான் இருக்கு, காமன்லயே இருக்கும் பட்டன். இதோ இந்த பட்டனை தான் சூஸ் எடுத்துட்டு வந்து இங்க போடணும். ஓகே சார். ஓகே ஓகே சார். உங்களதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்டனு, ரெண்டாவது அந்த கோடு, அதெல்லாம் எங்க இதுல வந்து வேற மாதிரி இருக்கு சார். நானே என் தட் இஸ் சிஸ்டம். நீங்க வந்து நியூ வெர்ஷன் யூஸ் பண்றீங்க, நான் வந்து ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்றேன். நான் ட்ரை பண்றேன், நெக்ஸ்ட் வீக் வரும்போது நான் நியூ வெர்ஷன் அப்டேட்டட் வெர்ஷனா கொண்டு வர மாதிரி. சரி உங்க வெர்ஷனும் என் வெர்ஷனும் சேமா இருக்கும். ஓகே சார். ஓகே 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 சார். எஸ் கோஹிலா, ஷேர் யுவர் ஸ்கிரீன். சார் எஸ் லஃபீரா. சார் இப்படியா எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? கரெக்ட், ஓகே. தேங்க்ஸ் லஃபீரா. குட். கோஹிலா ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கோங்க. இலியாஸ் கொஞ்சம் கோஹிலாவுடைய ஸ்கிரீனை ஷேர் பண்ண இது பண்றீங்களா, சப்போர்ட் பண்றீங்களா? சார் யாருக்கு? கோஹிலா. இதோ ஒரு மினிட் சார் பண்றேன். அவங்களுக்கு கோவர்ஸ் பண்றேன், அதுக்கப்புறம் ஷேர் பண்றேன். ஓகே ஓகே. சார் கோவர்ஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லுங்க. ஓகேம்மா, தேங்க்யூ. கோஹிலா, சார் யூ கேன் ஷேர் யுவர் ஸ்கிரீன். ஷேர் பண்ணிட்டேன் சார். ஓகேம்மா, நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஃபினிஷ். ப்ளே பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. செலக்ட் ஆயிருக்கு, அதெல்லாம் லாஸ்ட்ல இருக்கு பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடு யூ ஹேவ் ப்ளே பட்டன். எஸ். wait, don't be hurry, it is starting. Design எல்லாம் முடிச்சிட்டீங்களா? Have you completed your design work? எஸ் சார். Coding? கோடிங் பண்ணல சார். ஏமா, கோடிங் பண்ணாதானே கண்டினியூ ஆகும், கம்ப்ளீட் ஆகும். Oh, you want to see your design? எஸ் சார். Okay. மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. மேக்ஸிமைஸ் மேல இருக்கு பாருங்க, மினிமைஸ் இல்ல மேக்ஸிமைஸ். எஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கார்னர்ல டபுள் கிளிக் பண்ணுங்க. ஆர் அது வேண்டாம், டபுள் கிளிக் பண்ணாதீங்க. இந்த விண்டோ இருக்கு இல்லையா ஆண்ட்ராய்டு, அதுதான் அதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, சைஸ் கம்மி பண்ணுங்க. இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இங்க ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. இங்க ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க, கொஞ்சம் கொண்டு வாங்க. ரைட் ஹேண்ட் சைடு பேலட்க்கு முன்னாடி கீழேமா நடுவுல கொஞ்சம் சைஸை ரெடியூஸ் பண்ணலாம். லெட் மீ டெல் யூ. ஸோ ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க, கண்ட்ரோல் ஆக்சஸ் கொடுங்க. ஓகே, நீங்க எதுவுமே டச் பண்ணாதீங்க, நான் பண்றதை மட்டும் பாருங்க. என்ன பண்ணுங்கன்னா, இங்க இருக்கு இல்லையா, தெரியுதா மைனஸ் வந்திருக்கா? தெரியுது. இதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம், so that you can see your screen properly. அதே போல இங்கேயும் ஓகே சார். இந்த ஸ்கிரீனை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம்.
யூ கேன் see everything. ஓகே, இதுதான் சொல்ல வந்தேன். Okay, sir. ஸ்டாப் ஷேரிங். சாரி ஷேர் பண்ணுங்க, ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ரேடியோ குரூப்குள்ள பட்டன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. பட்டன்ஸ்க்கு நேம் சேஞ்ச் பண்ணல. குட். தென் கால்குலேட்டருக்கும் நேம் சேஞ்ச் பண்ணல. ஏபி டெக்ஸ்ட் வியூ போட்டிருக்கீங்க, எடிட் டெக்ஸ்ட் போடல கோகிலா. So, ஃபர்ஸ்ட் 2 இருக்கு இல்லையா, ஆமா டெக்ஸ்ட் sir. பாக்ஸஸ், அந்த டெக்ஸ்ட் வியூ கிடையாது, அது எடிட் டெக்ஸ்ட். அது அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அங்கே இல்லை, இங்கே வாங்க, இந்த ஸ்க்ரீனுக்கு வாங்க, பக்கத்தில் டிசைன் ஸ்க்ரீன். டெலீட் கொடுங்க. டெலீட் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, அது கீழே இருக்கிறதையும் டெலீட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கன்னா, டெக்ஸ்ட் இருக்கு பாருங்க, டெக்ஸ்ட் போய் கிளிக் பண்ணுங்க. அது இல்ல, அது கீழே இருக்கிறது பிளெயின் டெக்ஸ்ட். அதை எடுத்துட்டு வந்து 2 போடுங்க. சதீஷ், நீங்களும் பார்த்துக்கலாம். சார் ஓகே சார், கரண்ட் வந்துச்சு சார். இப்போ இந்த ரேடியோ பட்டனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து என்ன சார், இந்த ஆடு டெக்ஸ்ட் அதை எடுத்துட்டு வந்து போடணுமா சார்? பட்டன் போடணும். இன்னொன்னு போட்டுக்கோங்க கோகிலா. கொஞ்சம் கீழே கொண்டு வந்துருங்க. சைஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. நிறைய போட்டிருக்கீங்க போல. ஆமா, 3 போட்டிருக்கீங்க. இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல காம்போனன்ட் ட்ரீ இருக்கு பாருங்க, அதுல ஓகே ரிமூவ் பண்ணிட்டீங்க. ஓகே செலக்ட் பண்ணுங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல காம்போனன்ட் ட்ரீல செலக்ட் பண்ணுங்க. இப்போ மவுஸ் கீபோர்ட்ல டவுன் ஆரோ பிரஸ் பண்ணுங்க. ஓகே, நீங்க அந்த உங்களுடைய டிசைன் வியூலயே கீழே கொண்டு வந்துருங்க. எஸ், கீழே கொண்டு வாங்க. சரி, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கீழே வரல, அது செலக்ட் பண்ணுங்க. அது எடிட் டெக்ஸ்ட் டு. இப்போ அந்த மேஜிக் ஸ்டிக் பக்கத்துல இருக்கு பாருங்க, கிளியர் கன்ஸ்ட்ரெயின்ஸ். மேஜிக் ஸ்டிக் வைப்பீங்கல்ல, அத பக்கத்துலயே ஒன்று இருக்கு பாருங்க, நூல் மாதிரி. அதை கிளிக் பண்ணுங்க. கிளியர் ஆல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். எஸ். இப்போ பிடிச்சிட்டு வந்து கீழே போடுங்க. அதை கீழே போடுங்க. இப்போ கீழே கொண்டு வாங்க. அது லாக் ஆயிடும். ஒன்ஸ் யூ மென்ஷன் யுவர் constraints, it will wait கொஞ்சம் லேட் ஆகுது, உங்க சிஸ்டம் கொஞ்சம் லேட் ஆகுது. ஹரி பண்ணக்கூடாது. don't be in hurry, make it slow. okay அத சரியா போடுங்க, கரெக்ட்டா போடுங்க. அந்த பொசிஷன்ஸ்ல எல்லாரும் மேப் பண்ணதுக்கு அப்புறமா தான் you need to click on your infer constraint, அந்த மேஜிக் ஸ்டிக்கை கிளிக் பண்ணும். வெயிட் பண்ணுங்க. வந்துருச்சு பாருங்க. நெக்ஸ்ட் சேஞ்ச் யுவர் அட்ரிபியூட்ஸ். ஹிண்ட்டையும் டெக்ஸ்டையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. டெக்ஸ்ட் நேம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஹிண்ட்ல மேலே இருக்கு பாருங்க, ஹிண்ட். ஜஸ்ட் மென்ஷன் இட் as மேலே இருந்தது
Enter first number. Close app. Enter. இப்போ infer constraint கொடுங்க. Magic stick. Click on that magic stick. பக்கத்துல. Yes. ஓகே, எல்லாமே லாக் ஆயிடுச்சு. Okay, sir. ஜி எனக்கு எரர் வருது. என்ன எரர்மா? நீங்க Okay வா, sir? எஸ், ஓகே. உங்களுடைய ஏவிடி வந்து ரன் ஆகல. திரும்பி இன்னொரு வாட்டி ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. Okay, sir. இப்போ என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க ஜி. பண்ணுங்க. எனக்கு டிசேபிள் பண்ணிருக்காரு. இலியாஸ் சொல்லுங்க சார். ஜாஃபருக்கு வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணுமா? ஓகே. சார் கோகோஸ் பண்ணிட்டேன், ஷேர் பண்ண சொல்லுங்க. ஓகேம்மா. ஜாஃபர், யூ கேன் ஷேர் யுவர் ஸ்க்ரீன். Unexpected, implicit, பட்டன் டெக்ஸ்ட் வியூ வச்சிருக்கீங்களாமே? மேலே போங்க. ஃபைண்ட் வியூ பை ஐடி. அதில் தான் பிடிஎன் கால்சி லைன் நம்பர் 33 ஈஸியாக அதுவே சொல்லுது, சஜஸ்ட் பண்ணுது உங்களுக்கு. டிவி ரிசல்ட் போட்டிருக்கீங்களே, பட்டன் இல்லை அது. r.id. என்ன வச்சிருக்கீங்க பட்டனுக்கு நேம்? அங்கே கேல்க் ரிமூவ் பண்ணுங்க. அதை டாட் ரிமூவ் பண்ணுங்க. டாட் வைங்க. இப்போ சஜஸ்ட் பண்ணும் பாருங்க. என்ன வச்சிருக்கீங்க? பட்டன் கேல்ஸ். நம்மளே தப்பு பண்ணிட்டு அது மேல தப்பு சொன்னா எப்படி? இப்போ ரிசல்ட் வரல. அது நீங்க தான் சொல்லணும் எனக்கு. ரன் பண்ணுங்க. டென்ஷன் ஆயிடக்கூடாது ப்ரோக்ராம்ல. அது இல்ல, மேல இருக்கு பாருங்க. மேல அப்ளை சேஞ்சஸ் மேல கிரீன் கலர் இருக்கு பாருங்க. கிரீன் ஏ. எனக்கு இது ஹைடா இருக்கு. ஓ, அதை எடுத்துட்டு வந்து கீழே போட்டுருங்க. அந்த மேல இருக்கிற அதை கீழே கொண்டு வந்து போட்டுருங்க. அப்படியே எழுத்துட்டு வந்து கீழே போடுங்க, வந்துடும் பாருங்க. ஓ, ரன் பட்டன் பக்கத்துல இருக்கு பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஏ பக்கத்துல. எஸ், பக்கத்துல. சப்போஸ் யாராவது எக்ஸசைசஸ் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா next day you can request for the video will be uploaded in your LMSல இருந்து வீடியோ பார்த்து you can do your exercises or you can do these problems again. ஓகேவா?
தெரியாதுன்ட்டு உட்காந்துராதீங்க. ஏய் பக்கத்துல டவுன் ஆரோ இருக்கு பாருங்க. கிளிக் பண்ணுங்க. ஏன் உங்களுக்கு மட்டும் 0 வருது? அது தப்பா? அது நீங்க தான் சொல்லணும். கீழே வாங்க. ஏன் ரெஸ்க்கு வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டுது? ம். இப்போ திரும்பி ரீடைப் பண்ணுமா ஜி? அது இல்லை இன்டிஜர் டாட் பார்சென்ட் ஆஃப் வேல்யூ வாங்குறீங்க, ஏல பியில் வாங்குறீங்க. ரிசல்ட்டை வந்து ஆர்டி டாட் ஆட் டாட் கெட் ஐடி ஈக்குவலாக இருந்ததுன்னா ரிசல்ட் ஈக்குவல் டு அதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் கடைசியில் ரிசல்ட் ப்ளஸ் ஆர்இஎஸ். சரி, உங்களுடைய இதுக்கு போங்க, டிசைன் போங்க, எக்ஸ்எம்எல் டிசைன். இந்த ரிசல்ட் கிளிக் பண்ணுங்க, ரிசல்ட்டை செலக்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அட்ரிபியூட்ஸ் இங்கே இருக்கு பாருங்க. கீழே வாங்க, ஃபாண்ட் சைஸ் கீழே இருப்பாங்க. ஃபாண்ட் சைஸ் டெக்ஸ்ட் கீழே. கீழேம்மா அதான் ஃபாண்ட் சைஸஸ் டெக்ஸ்ட் கீழே இருப்பாருங்க. கீழே அதான் 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 அங்கேயே இருக்கு பாருங்க. ஃப்ரீசஸ் டெக்ஸ்ட் அது. ஓகே 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 ஓகே. சைஸ் கீழே வாங்க கொஞ்சம். சைஸ் இருப்பாருங்க, டெக்ஸ்ட் சைஸ். ஆ 14 16 வைங்க. ஓகே, நான் ரன் என்டர் கொடுங்க. ஓகே, மினிமைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரன் பண்ணுங்க. என்டர். அடிஷன். ஏன் 0 வருது? ஜாவாக்கு போங்க, மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவா. கீழே வாங்க, கீழே வாங்க.
ஒருவேளை கேபிட்டல் ஆட் பண்ணாததாலயா இங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுடைய ஆக்டிவிட்டி மெயின் டாட் எக்ஸ்எம்எல் வாங்க. ஓகே, ஆக்டிவிட்டி மெயின் டாட் ஜாவா போங்க. ரெஸ்ஸோடைய வேல்யூ அப்டேட் ஆக மாட்டேங்குது. ஓகே, உங்க கேஸ்ல என்ன பண்ணுங்கன்னா int res equal to 0 இருக்குல்ல, லைன் நம்பர் 39, அதை ரிமூவ் பண்ணிடுங்க. காப்பி பண்ணி கட் பண்ணுங்க. அதை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. அதை செமிகோலனும் எடுத்துருங்க. மேலே போங்க. மேலே போங்க. இப்போ 5 யாராச்சும் லைன் நம்பர் 20ல போடுங்க. அதை int res equal to 20. 20யா? 0 செமிகோலன். இப்போ கீழே வாங்க. இப்போ திரும்பி அகைன் என்ன பண்ணுங்கன்னா, இந்த இப்போ நீங்க ரன் பண்றீங்களா ஆப், ரன் பண்றத பக்கத்துலயே இருக்கு பாருங்க, ஏவை கிளிக் பண்ணுங்க. இது only changes apply this. ஆமா, இப்போ ரீஇன்ஸ்டால் அண்ட் ரீஸ்டார்ட் ஆப், அதை கிளிக் பண்ணுங்க. சேம் தான். மல்டிப்ளிகேஷன் எதுக்கு உங்களுக்கு மட்டும் அப்படி வருது? btn calci பட்டன். சரி, லைன் நம்பர் 35ல ஒரு புது லைன் கிரியேட் பண்ணுங்க. நாட் லைன் நம்பர் 35, லைன் நம்பர் 37ல. இது கீழே தானே? ஆமா, டோஸ்ட் கேபிட்டல் டி டோஸ்ட் டாட் மேக் டெக்ஸ்ட் ஆஃப் கெட் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் கெட் ஆஃப் போட்டிருக்கீங்க பாருங்க, ஆஃப் எடுங்க. அதை கெட் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் கமா கண்டென்ட் இல்ல, அதுல இல்ல பக்கத்துல கமா கமா போடுங்க. லாஸ்ட் கிளாஸ்ல என்ன படிச்சீங்க? சரியா? எதுல அதை எழுதி வச்சிருக்கீங்களா? ஆமாங்க. எடுங்க, அதை எடுத்து பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க எனக்கு. இருக்கா இல்லையா? எங்கேயோ நோட் பண்ணி வச்சிருந்தேன், பட் இப்போ அது காணோம். கமா டபுள் கோட்ஸ்ல வெல்கம். ஒன் செகண்ட். ஓகே, டபுள் கோட்ஸ் வெல்கம். டபுள் கோட்ஸ் பக்கத்துல கமா கமா பிளஸ்ல அதெல்லாம் இல்லை, ரிமூவ் பண்ணுங்க. ப்ளஸ் டோஸ்ட் டாட்
கமா போடுங்க. கேபிட்டல் T. டோஸ்ட். Toast spelling TOST. enter. Dot. Length long. செலக்ட் பண்ணுங்க. அதெல்லாம் டைப் பண்ணக்கூடாது. நம்ம அப்படியே பர்ஃபெக்டா ரிமூவ் பண்ணுங்க. அதை டாட் வைங்க. டாட் ஆல்ரெடி இருக்குது. இப்போ லென்த் லாங் செலக்ட் பண்ணுங்க. என்டர் கொடுங்க. பக்கத்துல டாட் ஷோ. இல்ல அங்கே இல்லை, பிராக்கெட் பக்கத்துல டாட் ஷோ. SH. அவ்வளோதான். இப்போ திரும்பி அகெயின் அந்த ஏவை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்ளை சேஞ்சஸ். எஸ். டோஸ்ட் மெசேஜ் வருதான்னு பார்ப்போம். இதே லைன் நம்பர் 39 ரிமூவ் பண்ணி லைன் நம்பர் 59ல போடுங்க. இப்போ இல்லை, அவுட்புட் வந்ததுக்கு அப்புறம். ஓகே. ப்ரெஸ் ஆன் கால்குலேட். ஓகே. இந்த லைனை ரிமூவ் பண்ணுங்க. லைன் நம்பர் 39 ரிமூவ் பண்ணி Ctrl X, Ctrl C, Ctrl X பண்ணீங்களா? கீழே வாங்க. லைன் நம்பர் 54ல போடுங்க. இப்போ திரும்பி அகைன் ரன் பண்ணுங்க. கால்குலேட் கிளிக் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க. ஓகே. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த வெல்கம் இருக்குல்ல, வெல்கம் ரிமூவ் பண்ணிட்டு சாரி வெல்கம் ஸ்பேஸ் கொடுங்க. டபுள் கோட்ஸ் பக்கத்துல பிளஸ் போடுங்க. டபுள் கோட்ஸ் பக்கத்துல பிளஸ் போட்டு அந்த செலக்ட் ஆப்ரேட்டர் SELECT OPR அவ்வளவுதான். இப்போ ரன் பண்ணுங்க அகைன். ஏன் ரிசல்ட் வர மாட்டேங்குது? அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். செலக்ட் ஆப்ரேட்டர்ல என்ன வேல்யூ இருக்குன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். இப்போ கால்குலேட் கிளிக் பண்ணுங்க. என்ன இருக்கு? வெல்கம் -1. சப்ட்ராக்ட் செலக்ட் பண்ணுங்க. இப்போ கிளிக் பண்ணுங்க. அப்போ செலக்டர் ஆப்ரேட்டர்ல யூ ஆர் நாட் கெட்டிங் தி அப்ரோப்ரியேட் வேல்யூ. குரூப் உடைய வேல்யூ வரல. சோ அப்போ நம்ம ஏதோ மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கோம் இல்ல? மேல போங்க. குரூப் இருக்கா இதுல? மேல வாங்க. நல்ல மேல போங்க. ஆப்ரேஷன். ஓகே. அங்க வாங்க. ஆக்டிவிட்டி main.xml வாங்க. .xml. ரேடியோ குரூப் 2 பாத்தீங்களா? ரேடியோ குரூப் 2க்குள்ள தான் நீங்க எல்லா பட்டன்ஸும் ஆட் பண்ணிருக்கீங்க. ஆனா அங்க கால் பண்ணது ரேடியோ குரூப் மட்டும் தான். அதனால தான் அது சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு டேட்டா. ரேடியோ குரூப்பை ரிமூவ் பண்ணுங்க. இங்க இருந்து மேல பாருங்க. அதை ரிமூவ் பண்ணுங்க. delete. இப்போ போங்க. ஜாவா ஃபைல் போங்க. இப்போ எல்லாம் ரியலைன். ஓகே. இப்போ கன்ஸ்ட்ரைன் கொடுங்க. இல்ல Ctrl Z கொடுங்க. எஸ். இப்போ எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. ஜாவா ஃபைல் போங்க. அகைன் வந்திருக்குது ரேடியோ குரூப். இருக்கட்டும். ஜாவா ஃபைல் போங்க. ஸ்மால் சேஞ்ச் பண்ணுவோம். எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். இங்க லைன் நம்பர் 28ல ரேடியோ குரூப் இருக்குல்ல, அங்கே 2 கொடுத்துக்கோங்க. ரேடியோ குரூப் 2. ரேடியோ குரூப் 2. ஆமா. ரன் பண்ணுங்க. இப்போ அவ்வளவுதான். ரன் பண்ணுங்க. காம்போனன்ட் சரியா மேப் பண்ணலன்னா எங்கேயாவது போய் ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கும். கால்குலேட் கிளிக் பண்ணுங்க. இப்போ இல்ல கால்குலேட் கிளிக் பண்ணுங்க. ஓகே. வருதா? இப்போ நம்ம டோஸ்ட் மெசேஜை ரிமூவ் பண்ணிடுங்க. இல்ல இப்போ நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ் அந்த குரூப் 2ல நான் ஆட் பண்ணிருக்கேன். அந்த பட்டன் ரேடியோ பட்டன் குரூப். ஆமா.
ஆமா. நான் ஒன்று தான் கிரியேட் பண்ணேன் ஜி. அது எனக்கு நல்லா இருக்கு. எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் நம்ம இதுல நம்ம பண்ணது தான் அது காட்டியிருக்கு. அதுவா எதுவுமே கொண்டு வராது. சரி, ஓகே. ஓகே, தேங்க்யூ. வெல்கம். சரி, இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் செஷன்ல வி வில் சி செக் பாக்ஸஸ். ஸோ என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா, நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது ட்ரை டு டூ சம் எக்ஸ்ட்ரா எக்ஸசைசஸ் பை யுவர் செல்ஃப். அப்படி இல்லைன்னா நான் கொடுக்குற எக்ஸசைஸை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீக் மோஸ்ட் ப்ராப்ளி வி டோன்ட் ஹாவ் எ கிளாஸ் பிகாஸ் ஆஃப் பொங்கல் ஹாலிடேஸ். அதுக்கு நெக்ஸ்ட் வீக் வி மே ஹாவ் தி செஷன் ஆன் சாட்டர்டே ஆஸ் வெல் அஸ் ஆன் சண்டே. Okay, both the sessions இருக்கும் Saturday and Sunday. Make sure you are free on those days. Saturday Sunday free இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. Coming Saturday or Sunday we are not going to have our session because of Pongal holidays. ஓகேவா? அதுக்கு அடுத்த பொங்கல் ஹாலிடேஸ்க்கு அப்புறமா வர Saturday and Sunday we are going to have the session. So we are going to complete check boxes and some additional widgets நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுக்கு நடுவில் யூ ஹேவ் 15 days of time. ஸோ ட்ரை டு டூ அடிஷ்னல் எக்ஸசைசஸ் பை யுவர் செல்ஃப். கொஞ்சம் அடிஷ்னல் எக்ஸசைஸாக பண்ணி கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செஷன் வரும்போது ஐ நீட் டு டேக் 2 or 3 widgets at a time. ஸோ ஒரு விட்ஜெட்லேயே டோன்ட் ஸ்பெண்ட் டைம். ஒரு விட்ஜெட் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் அதே விட்ஜெட்டை யூஸ் பண்ணி யூ நீட் டு டூ சம் அதர் எக்ஸ்ட்ரா எக்ஸசைசஸ் ஸோ தட் இட் வில் கிவ்ஸ் யூ சம் எக்ஸ்ட்ரா நாலேஜ். ஓகே, ஸோ சப்போஸ் உங்களால் இந்த செஷன் கண்டினியூ பண்ண முடியல, கம்ப்ளீட் பண்ணல இந்த எக்ஸசைஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ரிக்வெஸ்ட் ஃபார் தி வீடியோஸ். எல்எம்எஸ்ல வீடியோஸ் இருக்கும், அந்த வீடியோஸ் பார்த்து யூ கேன் டூ த எக்ஸசைஸ் ஆஸ் வெல். செஷன் வரும்போது மட்டும் சிஸ்டம் ஆன் பண்ணி உட்காந்திங்கன்னா இட் இஸ் வேஸ்டேஜ் ஆஃப் டைம். உங்களுக்கு எதுவுமே புரியாது. திரும்பி அகெயின் யூ நீட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் பேசிக் திங்ஸ். ஸோ பேசிக் திங்ஸ் நம்ம ஸ்பீடாக பண்ணிட்டோம்னா நியூ திங்ஸாக நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் வீக் 15 after 5 days we will meet again. Okay, thank you all. Bye. தேங்க்யூ.